அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள் மேம். இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எதிரிகளை எகிரி அடிக்க போறாங்களா இல்லையா மேம்? தனுசு ராசி நேயர்கள் வந்து தனுசு ராசினாலே நியாயவாதிகள் தான். நியாயம், தர்மம், கரெக்ட். எல்லாருமே அப்படிதான் வாழணும். அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அதனால அவங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் உருவாயிருவாங்க. ஏன்னா யாருக்குமே உண்மையை பேசினா பிடிக்காது. நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயும் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அதனால ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட இவங்க பண்ணிக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எதிரிகள் வருவாங்க. இவங்க எதுவும் தப்பு செஞ்சிருக்கவே மாட்டாங்க. கெட்டது செய்யறதுக்கான எண்ணங்கள்லாம் 90% வராது. நல்லது சொல்லி வந்துரும். சோ அந்த மாதிரி வந்த எதிரிகள் கூட இப்போ நீங்க சொல்றதை கேட்கக்கூடிய காலகட்டம் இது. சோ ஒரு சோஷியல் ரெப்யூட்டேஷன், நீங்க சொல்ற வார்த்தைக்கான மதிப்பு, வாக்குக்கான வன்மை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. அஷ்டமத்து ஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால படிப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க லெத்தாஜிக்கா இல்லாம ரியலாவே படிச்சுட்டு போய் எழுதணும். கடைசி நேரத்துல போய் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. முயற்சி வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணும். கண்டிப்பா மேம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? இந்த குரு பயிற்சியில வந்து அஷ்டமத்து ஸ்தானத்துல குரு வர்றதுனால கெரியர் ஷிஃப்ட் இருக்கும். சோ அதை வந்து பாசிட்டிவா நம்ம பயன்படுத்திக்கணும். எப்பவுமே நம்ம ஜென்ரலாவே ஒரு புது இடத்துக்கு போனா நமக்கு வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா. பட் ஆப்வியஸ்லி ஒரு புது ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்க இருக்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட ரோல்ஸ் எப்படி இருக்கு, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி பண்ணணும், இதெல்லாமே வந்து கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். சோ அதுல வந்து நீங்க கான்பிடன்ஸ் லூஸ் பண்ணாம பாசிட்டிவா போயிடும். இவங்க வந்து இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க வேண்டிய பிளானட் வந்து கேது. சோ கேது பகவானுக்கு வந்து இவங்க வேருள்ள மரங்கள், அதாவது ரொம்ப பெரிய வேர் இருக்குல்ல, பால மரம், அரச மரம், இந்த மரங்களுக்கு நீர் பாய்ச்சிடுது. இது ஒரு பரிகாரம். அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் கேதுவ. கண்டிப்பா. சோ அதை அவங்க பண்ணலாம். மெடிடேஷன் பண்றது, நான் சொன்ன மாதிரி சித்தர்கள் சமாதிக்கு போய் மெடிடேஷன் பண்றது, கடற்கரையில உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது, ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் பரிகாரமா அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா. இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ட்ரேடிங் அதுல போய் விழுந்துடக்கூடாது. அது மட்டும் ஆமா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கவனமா இருந்ததாலே இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்ததான் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க? ஓகே, பூராடம் எல்லா நட்சத்திரத்துக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. சோ பூராடம் வந்து பொதுவா பெண்களுக்கு உதவி புரியணும் இந்த காலகட்டத்துல. சோ யாராவது இப்ப ஹவுஸ் ஹெல்ப் இருக்காங்க, இல்ல யாருக்கா இருந்தாலும் ஒரு லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு பண்றது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரனை வந்து இந்த காலகட்டத்துல அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சோ மகாலட்சுமி தாயார் வழிபாடு, லக்ஷ்மினாலே பெண்களே லக்ஷ்மியின் உருவம் தான். சோ அவங்களுக்கு தேவையானதை பண்றது, அவங்களுக்கு கேட்டு உதவி பண்றது, அதெல்லாம் பண்ணாலே ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பா மேம். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? ஒரு சோஷியல் இமேஜ்க்காக செலவு பண்ணக்கூடாது. இப்ப சமூகத்துல நம்மள எல்லாரும் பெருமையா நினைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய பேனர் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல தவிர்த்திடணும். தவிர்த்துட்டா அனாவசியமான வாக்குவாதங்களோ இல்ல பிரச்சனைகளோ வராம இருக்கும். கண்டிப்பா. என்னன்னா சமூக கிளர்ச்சி அது உண்டாக்கும். இவங்க ஏதாவது ஒரு வாசகம் தப்பா போட்டுருவாங்க, தப்பான ஒரு விஷயங்களை பண்ணிடுவாங்க. இப்ப கூட வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 108 இடம் இருந்து மெஜாரிட்டிக்காக டிஃப்ரெண்ட் அந்த டிஎம்கே அலியன்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ இப்ப இந்த யுஎம்எல், விசிகா, இது அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்களோட கோட்பாடுகளும் இவங்க விஜய் அவர்களோடதும் இணையறது நிறைய பேத்துக்கு பிடிக்காதா இருக்கும். சோ அந்த மாதிரி இப்ப அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேனரா வச்சுட்டாங்க அப்படின்னா தேவையில்லாம அந்த கம்யூனல் ப்ராப்ளம்ஸ் வரும். சோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். சோ நான் இந்த கட்சிகளை நான் மென்ஷன் பண்ணணும்னு பண்ணல, நான் ஃபார் எக்ஸாம்பிள் புரியறதுக்காக நான் சொன்னேன். சோ இப்ப ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்றேன்னு சொல்லி வந்தது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து போஸ்டர் அடிச்சு விட்டாங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான பார்ட்டிஸ். அப்ப தொண்டர்களுக்குள்ள நிறைய ரைவல்ரி இருந்திருக்கும் இத்தனை வருஷமா. எத்தனை அரசியல் கொலைகளோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா இத்தனை இவ்வளவு வருஷத்துல. பொதுச் செயலாளர் கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு.
இதெல்லாம் ரைவல்ரி தானே, ஒருத்தவங்க எதிரித்துவம் வந்து வருஷக்கணக்கா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. முக்கியமா அதுதான் நான் சொல்ல வரேன். பண்ணா அது வந்து அவங்க இமேஜ் கம்மி பண்ணுமே தவிர அது வந்து கூட்டாது. அதனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் வராது. தேவையில்லாத செலவும் அவமானமும் தான் தேடி கொடுக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாம தவிர்த்துக்கணும். இதுதான் வாழ்வியல் பரிகாரம். சோசியல் இமேஜ்க்காக எதுவும் தப்பான விஷயங்களை பண்ணிடக்கூடாது அடுத்தவங்க சொல்றாங்கன்னு. கண்டிப்பா மேம். உத்திராடம் நட்சத்திரம் அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? உத்திராடம் நட்சத்திரம் வந்து டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து டிராவல் பண்ணணும். இந்த வண்டி வாகனம் அந்த விஷயத்துல கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு சிறப்பான வாழ்வியல் பரிகாரம். ஏன்னா நிறைய பேர் வந்து வண்டியை சர்வீஸ் பண்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸோட அவ்வளவுதான், அது ஓடிட்டே இருக்கும். ஓகே, பட் அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ஜோக்ஸ் பார்ட், பிகாஸ் லாங் டிராவல் அது மாதிரி எல்லாம் போகும்போது சில சிரமங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்துல இருக்கும். சோ அத வந்து அவங்க பாத்துக்கணும். உத்திராடம். அதே மாதிரி ஃபேம், அதாவது புகழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி ஒரு புகழ்ச்சி கிடைக்குது. இப்போ ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா புகழ்ச்சினா எல்லாருக்குமே வந்து சினிமா, அதுதான் பாலிடிக்ஸ். இதை தவிர்த்து ஒரு நல்ல ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா, இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்தா அந்த ஏரியால யாரு நல்லா டியூஷன் எடுப்பாங்கன்னு கேட்டா ஒரு பேர் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பேர் கூட வரும். So it can be anything. It doesn't mean that you have to be in media or YouTube or whatever it is. அதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா மேம். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? சோ வாழ்வியல் பரிகாரம் வந்து யாராவது அவங்க இவங்களை புகழ்ந்து பேசினாங்கன்றதுக்காக இவங்க அவங்களுக்கு போய் இருக்கிறதெல்லாம் போய் கொடுத்துடக்கூடாது. சில பேர் இருப்பாங்க, அவங்கள பத்தி நல்லதா பேசினா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. பொதுவா எல்லாத்துக்கும் உதவி பண்றது கரெக்ட் தான். ஆனா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் உதவி பண்ணா ஒரு புண்ணியம் கிடைக்கும். நம்மளை பத்தி நல்லா பேசுறாங்கன்றதுக்காக அவங்க போய் அவங்க கிட்ட போய் நல்லா பழகுறதும், அவங்க ஒரு பவுண்டரி தாண்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா இப்போ அரசியல் ரீதியா ஒரு கரப்ஷன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள இது வழிவகுக்கும். அது எக்ஸ்போஸ் ஆயிடும். சோ நல்ல நேரம் இருக்கும்போது அது எதுவுமே வந்து மறைவுலதான் இருக்கும். இல்லாதப்போ என்ன ஆகும்னா அது ஓப்பனா எக்ஸ்போஸ் ஆயிடும். சோ எந்த விஷயமுமே வந்து நீதிக்கும் நியாயத்துக்கும் எதிர்த்து பண்ணாம இருக்கிறது வந்து. சோ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டுமில்ல, இந்த வருடம் முழுக்க ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட்.